இன்னைக்கு காலையில நான் வெளியே போகும்போது ஒரு பூனை குறுக்க போச்சு. எனக்கு அப்பவே தெரியும் ஏதோ நடக்க போகுதுன்ட்டு. ஏற்கனவே நம்ம ராசி அப்படியா. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டா எனக்கு ஒன்னும் ஆகல, அந்த பூனைக்கு கால் வடிச்சு போயிருக்குது. அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு குறுக்க பூனை போல, பூனைக்கு குறுக்க தான் நான் போயிருக்கேன். நமக்கே ஏற்கனவே 7 சனி தோல் மேல கையை போட்டு ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்குது. இதுல சொந்தக்காரனுங்க வேற வந்து பார்க்க வராங்களா இல்ல பத்த வச்சுட்டு போக வராங்கன்னே தெரியலடா. அவங்க வந்து போன 2 நாள் வீட்டுல பெரிய பிரச்சனையா தானே இருக்குது. யாரா அவங்க எல்லாம் உள்ள விட்டது, யாரா அவங்கள வெத்தலை பாக்க வச்சு கூட்டுது. உன்னை யாரு கூப்பிட்டா? உன்ன நான் கூப்பிடவே இல்லையா? வந்த நான் தான் இன்வைட் பண்ணேன். சரி நல்ல காரியம் ஆரம்பிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு 4 பேர் வேணும். 4 துஷ்ட சக்திகள் வந்தா இதை உள்ள இருக்கிறது வெளில ஓடிடும்னா. என் லைஃப் இப்போ வரை எப்படி போகுதுன்னா, வெறுப்பேத்த வீட்டு பிரச்சனை, கடுப்பேத்த ஆபீஸ் பிரச்சனை, சூனியம் வைக்க சொந்தக்காரனுங்க. இதுக்கு மேல ஒருத்தன் நிம்மதி இழக்க வேற என்னங்க வேணும்? இதுக்கு மேல என்னங்க வேணும்? அந்த 4 நாதாரிகளுக்காக நான் சந்தோஷமா இருந்தாலும் சோகமா தான் ஸ்டேட்டஸ் வைக்க தோணுது. அப்பதான்டா அவனுங்க சந்தோஷமா இருக்கானுங்க. அந்த கேடுகட்ட ஜென்மங்கள் எல்லாம் ஊடு கட்டி அடிக்கின்ற. அப்பதான்டா எனக்கு நிம்மதியா இருக்கும். நாங்க தான் நீங்க இருக்கும்னு தெரிஞ்சதான் உங்களை கண்டுக்காம போய்கிட்டு இருக்கோம். கூப்பிட்டு என்ன தம்பி பார்த்தா கூட பேச மாட்டீங்க, பெரிய ஆள் ஆயிட்டீங்க போலன்னு கேக்குறீங்க. ஆமாடா இப்ப என்னங்கிறதுக்கு நாங்க தான் பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னு போயிட்டு இருக்கோம்ல. மூடிட்டு குடும்பத்தை கெடுக்கிற வேலை மட்டும் பாருங்க, என்னைய கூட்டு பேசுற வேலை பார்க்காதீங்க, புரியுதா? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. யாராச்சும் சொந்தக்காரங்களை இப்படி திட்டுவாங்களா? நான் திட்டுவேன். அதான் நம்ம கான்செப்டே. என்ன மாமை எப்படி இருக்கிற வரேன் இரு. நீங்க என்ன வாழ விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு நான் முடியணும், இல்ல நான் அவங்கள முடிக்கணும். நாங்க முடிக்க மாட்டோம், நீங்க முடிச்சுக்கோங்க. நான் இப்ப முடிச்சிடலான்னே ஒரு முடிவு கொண்டேன்.